ஆரம்பிச்சிடலாமா? ஐயா, என்னுடைய பேர் வந்து சரவணகுமார். ஐயாவோட பேர் வந்து பாலகிருஷ்ணன், மலைச்சித்தர். இவர் வந்து ஒரு மலைச்சித்தர் ஐயா. இந்த தேதி வந்து 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை ஐயா மலைச்சித்தரையா சந்தித்தேன். ஐயா வந்து பல ஊர்களுக்கு சென்று அன்னை ஆதிபராசக்தி சமேத ஆதிசிவனின் கருணையினாலும், விநாயகப் பெருமானின் அருளாலும், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானின் கருணையினாலும் மற்றும் வருண பகவானின் அருளாலும், மாரியம்மனுடைய கருணையினாலும் ஐயா வந்து இன்னும் பல எல்லா தெய்வங்களுடைய கருணையினாலும், பல சித்தர்களுடைய அன்பான ஆசையினாலும் ஐயா வந்து ஊராக சென்று நம்முடைய பகுதிகளுக்கு மழையை வருவித்து கொண்டு இது சேவை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சேவை வந்து தொடர்ந்து செய்யணும்னா அவருக்கு சிறிய பொருளுதவி தேவை. அந்த சிறிய பொருளுதவி அம்பாளுடைய சன்னிதானத்தில் அம்பாளுடைய அனுமதியோட ஐயாவுக்கு இந்த சிறிய பொருளுதவியை கொடுக்குறேன். ஏற்கனவே போன தடவை இதே மாதிரி ஒரு சிறிய பொருளுதவி ஐயாவுக்கு செஞ்சேன். அப்போது ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். வந்து எல்லா இடங்களிலும் வந்து நல்ல மழை பெய்யணும்னு ஐயா அம்பாளுடைய அருளால் வேண்டுகோள் விடுத்தேன். அந்த வேண்டுகோள் அம்பாள் வந்து இவர் மூலமாக நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி இந்த முறையும் அம்பாளுடைய கருணை, அம்பாளுடைய அனுமதியோடு, அப்பாவுடைய கருணையினோடு அனுமதியோடு இந்த முறையும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எல்லா ஊர்களிலும் நல்லா மழை பெய்யணும். எல்லா மக்களும் வந்து எல்லா ஆறுகளும், இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆறுகளும், குளங்களும், ஏரிகளும் நிரம்பணும். தமிழகத்திலும் நல்ல மழை பெய்யணும். எல்லா இடங்கள்லேயும் ஆறுகள், குளங்கள், ஏரிகள் நிரம்பணும். மக்கள் எல்லோரும் இந்த தண்ணீர் செழிப்போடு சிறப்பாக வாழணும். எல்லா மதுரையிலையும் சரி, அடியனுடைய சொந்த ஊரான சிறுதிலையும் சரி நல்ல மழை பெய்யட்டும். எப்போதும் வந்து மதுரையில் வைகை ஆற்று தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த ராமநாதபுரம் கம்மா வந்து இதுவரைக்கும் நிரம்பினதே இல்லை. இனி ஒரு தடவையாவது அது நல்லபடியாக நிரம்பணும். வைகை அணையினுடைய நீர்மட்டம் எப்போதும் 70 அடியை தொட்டுக்கிட்டே இருக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுதல். ஐயா அம்மாவுடைய கருணையினால் எல்லா வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்படி அந்த தாயின் கருணையை வேண்டுகிறேன். நன்றி.